கண்ணியமானவர்களே, கடன் பிரச்சனையினால் அழுது கொண்டு வந்த ஒரு சஹாபிக்கு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. அல்லாஹு தாலாட்ட இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம ஓதுனோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எத்துணை லட்சமாக இருந்தாலும், எத்துணை கோடியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா கண் சிமிட்டும் நிமிடத்தில் நம்மளுடைய கடனை நமக்கு தெரியாமலே அடைத்து விடுவான் என்பதாக சொல்கிறாங்க. இன்னும் பல சஹாபாக்களினுடைய வாழ்வில் கடன் பிரச்சனையை தீர்த்து வைத்த ஒரு திக்ர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு திக்ரை யார் ஓத தொடங்குறாங்களோ அவர்களினுடைய வாழ்வில் வறுமை பிரச்சனை வராது, கடன் பிரச்சனை வராது. அவர்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் அந்த கடனை அகற்றப்படும், அந்த கடனை அவர்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான திக்ர் தான். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஒரு சஹாபி ஒரு பாதையின் ஓரமாக அழுதுகிட்டு போகிறாங்க. அந்த புறத்தில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சஹாபி அழுதுகிட்டு போகும்போது ஹசரத் அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு, என்ன இது போன்ற அழுதுகிட்டு போகிறாரே அப்படின்னு, சகோதரர் ஏன் அழுதுகிட்டு போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சஹாபி, யா அலி, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு யூதன்கிட்ட கடன் வாங்கிட்டேன். அந்த யூதன் கடனை கேட்ட அந்த ஒரு நாள் வந்துருச்சு. அந்த நாள் வந்த பொழுது என்கிட்ட கடன் அடைப்பதற்கான பணம் இல்லை. நான் என்ன செய்யறதுன்னு தெரில. அதான் மன உளைச்சல் அழுதுகிட்டு போகிறேன் அலி அப்படின்ற மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று நேரம் யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் என்கிட்ட இருக்குது, அந்த திக்ரை நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு சொல்லி ஹசரத் அலியும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த திக்ரை. சில நாட்கள் கழித்து அந்த ஒரு திக்ரை ஓதி அந்த சஹாபி வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளவு கடன் இருந்துச்சோ அந்த கடனெல்லாம் அடைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரராக, செல்வந்தராக வர்றாங்க. இப்போ இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான திக்கராக இருந்திருக்கும் பாருங்கள். இன்னும் ஹசரத் அலி அவங்க கற்றுக் கொடுக்கும்போதே சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. என்னென்னா, உங்கள்கிட்ட மலையளவு கடன் இருந்தாலும், உஹது மலையளவு கடன் இருந்தாலும் உங்களுடைய கடனை அல்லாஹ் தஆலா அடைக்கக்கூடிய திக்ர் தான் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு கடன் என்ற ஒரு பிரச்சனை நம்மளுடைய கழுத்தையே நெரிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு விஷயமாக இந்த கடன் என்பது இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய வீடுகளில் பிரச்சனை வருவதற்கான காரணம், மன கஷ்டங்கள் வருவதற்கான காரணம், தற்கொலைகள் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா கடன் தான். ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டுறாங்க, அந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்குவதற்கு கடனை வாங்கிடுறாங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய தேதியில், அந்த நேரத்தில் அவர்கள்ட்ட அந்த ஒரு சம்பாத்தியத்திற்கான பணமும் இல்லை, அந்த கடன் அடைப்பதற்கான பணமும் இல்லாதன் காரணமாக ரொம்ப கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஒரு சிரமத்தில் மாட்டிக்கிறாங்க. இது போன்று நீங்களும் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, கடன் பிரச்சனையினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க உங்கள் கடன் அடைப்பதற்கு. இந்த ஒரே ஒரு வழியை, மார்க்கத்தின் முறைப்படி அல்லாஹ்வை நம்பி, ரசூலை நம்பி இந்த ஒரு முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனை இன்ஷா அல்லாஹ் அடைச்சி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை நீங்கள் எப்போது ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஒரு 100 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதிவாங்க. அது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக்க மினல் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால் என்பதுதான் இதனுடைய திக்ர். இந்த திக்ரினுடைய தமிழ், அரபி தெரியாதவர்களுக்கு தமிழே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடன் அடைச்சு அல்லாஹ் தஆலா உங்களுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலி எடுத்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட்